திசுல முதன்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை மற்றும் மதிய வணக்கம். சரியாக 11 மணிக்கு பிறகு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் அரபிக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது உருவாக இருக்கிறது. இன்றே அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மங்களூர் முதல் நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய மும்பைக்கு தெற்கு பகுதி வரைக்கும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த கர்நாடக பகுதிகளிலும் மும்பை பகுதிகளிலும் சென்னை மற்றும் பெங்களூர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பதிவாயிட்டு வந்தது. வரும் மணி நேரங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை உயர்வின் காரணமாக மழைப்பொழிவுகள் என்பது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமுதல் சற்று மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் சேலம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் காணப்படுகிறது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் இன்றிலிருந்து மழை தீவிரம் அடையக்கூடும். இன்றிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவானது வருகின்ற 23 மற்றும் 24 தேதிகளில் தென்மேற்கு பருவமழையாக தீவிரமடைந்து கேரளா மற்றும் தென் தமிழக பகுதிகளில் 24 மற்றும் 25 தேதிகளில் தீவிரமடைந்த தென்மேற்கு பருவமழையாக தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த மட்டில் இந்த ஆண்டு கேரள பகுதியில் 24 மற்றும் 25 தேதிகளில் தொடங்கி படிப்படியாக தென் தமிழகம் மற்றும் மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்களிலும் தொடங்கி அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஏற்கனவே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இந்தியாவுடைய கிழக்கு மாநிலங்களில் தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 26 மற்றும் 27 தேதிகளில் இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தீவிரமடைந்து அந்த கொழும்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கொழும்பு முதல் நம்மளுடைய குஜராத் மாநிலம் வரை தென்மேற்கு பருவமழை, அதாவது குஜராத் வரையில் கர்நாடகா வரையிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மகாராஷ்டிரா வரையிலும் மழை தீவிரமாக பதிவாகும். இந்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடகா, குடகு, மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தரக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை பொழிவு காணப்படும். ஒரு 4 ஒரு 5 தினங்களுக்கு 2 சுற்றுகளாக பதிவாக போகிறது. முதல் சுற்று மழைப்பொழிவு 22 தீவிர மழை சொல்றது, நான் சொல்றது அடைமழையாக தீவிர மழையாக இந்த கேரளா, கர்நாடக மாநிலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்பவர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த காலகட்டங்களில் ஏதேனும் முக்கியமான வேலைகள் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு செல்வதாக இருந்தால் அதனை ஒத்தி வைப்பது நல்லது. அதாவது 24, 25 இந்த தேதிகளில் வழக்கமான தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பதிவாகக்கூடிய நாட்கள். ஒரு நிகழ்வு வந்தால் எப்படி மழை பெய்யுமோ அதே போன்று ஒரு நிலை காணப்படுகிறது. தொடர் மழையாக இருக்கும். ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் சராசரியாக 2 நாட்களில் பதிவாகக்கூடிய அளவில் கேரளா மற்றும் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் காணப்படுகிறது. மங்களூர் பகுதிகளில் மட்டும் ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேலே, அதாவது குடகு பகுதி, மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தரக்கூடிய பகுதிகளில் ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவுகள் காணப்படும். சில இடங்களில் கூடுதலாகவே வர்றதுக்கான வாய்ப்பு காணப்படுது. அதே போன்று பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அந்த காற்றழுத்த தாழ்வு தாழ்வு பகுதியாக மாறி அது 28, 29 தேதிகளில் மாறி 30 மற்றும் அந்த தேதிகளில் புவனேஸ்வர் இடையே கரையை கடந்து, அதாவது ரொம்ப தீவிரமான நிகழ்வு கிடையாது, ஆனால் தீவிரமாக நகரக்கூடிய நிகழ்வு, வேகமாக நகரும். வங்கக்கடலை உருவாகி 24 மணி நேரத்தில் ஒடிஷாவில் புவனேஸ்வரில் கரையை கடந்து 1 தேதிகளில் 1 மற்றும் 2 தேதிகளில் ஒடிஷாவிலிருந்து சுமார் ஒரு 600 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 700 கிலோமீட்டர் மேக்சிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் 700 சுமார் 1500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய டெல்லி, புவனேஸ்வர்லேருந்து புது டெல்லி எங்கே இருக்குது அது வரைக்கும் முன்னேறிடும். ஒரே நாள் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ரொம்ப தீவிரமாக மூவ் ஆகும். அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரே டைமிங்கில் அது நிறைய இடங்களில் மழையை கொடுக்க போகிறது. வட இந்திய பகுதிகளில் வருகின்ற ஜூன் 1 வீக்கில் ஒரு பெரிய மழை தான். அது டெல்லி வரைக்கும் ஹெவி ரெயின்ஸை கொடுக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு தென்மேற்கு பருவமழை நம்ம எதிர்பார்த்தது போலவே வலு குறைஞ்சிரும். 2 ஆக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஜோன் வரக்கூடிய 24 26 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்து 27க்கு பிறகு அந்த இடைப்பட்ட ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 34 மணி நேரம் குறைந்து அதற்கு பிறகு மீண்டும் அந்த ரெயின் அதிகரித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா வருகின்ற 28 தேதிகளுக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைந்து மங்களூர் பகுதி, கர்நாடக பகுதி, மகாராஷ்டிரா பகுதி, தெற்கு கேரளா, தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மீண்டும் மழை அதிகரிக்கும். ஆனால் இதுக்கு பிறகுதான், இந்த 2 ஆக்டிவிட்டிக்கு பிறகுதான் மழை தமிழ்நாட்டில் குறையும், தென் மாவட்டங்களில் குறையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறையும், கேரளாவில் குறையும். அது ஜூன் 1 வீக் அப்புறம். நான் சொல்றது எப்பவுமே தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஃபுல்லாகவே நல்லா பதிவாகும்.
ஆனா இப்ப எப்படின்னா தென்மேற்கு பருவமழை மே மாதத்தில் தொடங்கி மே மாதத்திலே செயலிழந்து விடுகிறது. அவ்வளவுதான் விஷயம். மே மாதத்திலே தொடங்கிடும், மே மாதத்திலே செயலிழந்துடும். ஜூன் மாசத்துல மழை இல்லை. ஆனா கடைசியில வரும் ஜூன்ல 23ஆம் தேதிகளுக்கு பிறகுதான் அகைன் அகைன் பேக் எடுக்கிறது. 23 24க்கு பிறகுதான் வரும். மிகப்பெரிய பற்றாக்குறையாக ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை முடிவடைய இருக்கிறது. முடிவடையும்னா அந்த மாசத்துக்கான சராசரி மழை முடிவடையும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல மழை பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை அவ்வளவு பெருசா இருக்காது. இப்ப இருக்கு பாருங்க, இந்த 2 நிகழ்வு காட்டக்கூடிய தீவிரம் கூட இனி வரக்கூடிய நாட்கள் இருக்காது. இப்ப வரக்கூடிய 24ஆம் தேதி ஒரு நிகழ்வும், அதற்கு பிறகு 28ஆம் தேதி ஒரு நிகழ்வும். இந்த 2 நிகழ்வும் மே மாதத்துல உருவாகக்கூடிய நிகழ்வு. இந்த 2 ஆக்டிவிட்டி மே மாதத்துல நடந்து ஜூன் மாசத்துலயும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல அவ்வளவு பெரிய அளவுக்கு நம்ம எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷன் வரும். ஆனால் இந்த நார்த் இந்தியா பகுதிகளில் அவ்வப்போது சில சர்க்குலேஷன் மூவ்மெண்ட் ஆகி போகும். நான் சொல்றது சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல நார்த் இந்தியாவை நோக்கி ஸ்பெல்ஸ் ஃபார்ம் ஆகி போகும். ஆனா ஈவன் சவுத் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு அதனால எஃபெக்ட் இருக்காது. ஸோ இதுக்கு காரணம் நம்மளுடைய அரபிக் சி, அதே மாதிரி சாதகமற்ற தன்மையுடைய ஈரப்பதம் இல்லாத ஒரு மேற்கு திசை காற்று, இவைகளின் காரணமாக தான் இந்த அளவுக்கு மழை குறையும். ஸோ இப்படியே நம்ம கிளைமேட்டை பொறுத்தவரையில இதுவும் கேரளாவுக்கு மட்டும்தான், கேரளா கர்நாடக மாநிலத்துக்கு மட்டும்தான் ஜூன் ஜூலைல ஆகஸ்ட்ல மழை குறைவு. தமிழ்நாட்டுக்கு அப்படி அல்ல. எப்பெல்லாம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை குறைகிறதோ அப்போதெல்லாம் காற்று நிதானமாக தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது அது வெப்பசலன இடிமலையாக மாறி பெய்து விடும். அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமாக தான் பெய்யும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிகமாக தான் பெய்யும். ஆனால் எப்பவுமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் அதிகமாக பெய்தா வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்யும். நீங்க கடந்த ஆண்டுகளை எடுத்து பாருங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிகமாக மழை கொட்டி விட்டால் நம்மளுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் அவ்வளவு பெருசா இருக்காது. அதான் விதைப்பு மாதம் மற்றும் அடுத்தடுத்த விவசாய பணிகளை தமிழ்நாட்டில் தீவிரப்படுத்தக்கூடிய காலகட்டம். ஆக செப்டம்பர் வரைக்கும் இந்த ஆண்டு நல்ல மழை, ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கு. ஆனா செப்டம்பருக்கு பிறகு நம்மளுக்கு பருவமழை அவ்வளவு பெரியதாக இருக்காது. ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் இந்த ஆண்டு. வடகிழக்கு பருவமழை முதல் தாழ்வு பகுதி, அதுக்கு பிறகு பின்னாடி ஒண்ணு, அவ்வளவுதான். மற்றபடி எந்த நிகழ்வும் தமிழ்நாட்டை நோக்கி வராது. வந்தாலும் செயலிழந்து பின்னோக்கி போய்விடும். அந்த அளவுல தான் இருக்கு. அதனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு இருக்காது. ஆனால் வெதர்ல ரொம்ப ஆக்டிவிட்டியா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா எந்தெந்த காலங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை கொடுக்கக்கூடிய காலங்கள் இந்த வருஷத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜூன் மாசத்தை எடுத்துக்கலாம். கம்மிங் ஜூன்ல சென்னை உள்ளிட்ட பகுதியில் அதிகமான மழை பெய்யும், வெப்பசலன இடி மழையாக. அதே போன்று பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதங்கள்ல சவுத்து தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர்ல சவுத்து தமிழ்நாடு, டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் அதிகப்படியான மழை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மழை ஆக்டிவிட்டி, இந்த ஸ்பெல்ஸை பற்றி இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு வீடியோவாக பதிவு செய்யப்படும். நம்ம யூடியூப் சேனல்ல இதோட இப்போ இன்னைக்கோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5வது வருஷத்தை தாண்டிட்டோம். அதாவது இன்னையோட நம்ம யூடியூப் சேனல் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் 5வது வருடங்களா வெற்றிமா கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க தான் ஆதரவு, பெரிய அளவுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆதரவு இன்னைக்கும் அல்ல என்னைக்குமே இந்த ஆதரவு பெருகி இன்னும் நம்ம யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இடத்துக்கு வரணும். ஸோ நம்ம சேனல் இன்னும் அதிகமான மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத நான் தெரிவித்துக்கிறேன். ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அடுத்து வருகின்ற 48 மணி நேரத்திற்கு வட தமிழகம், உள் தமிழகம், கர்நாடக எல்லையோர பகுதிகளில் குறிப்பாக அந்த வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சென்னை, திருப்பத்தூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும், ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நன்றி, வணக்கம்.